இருக்காருன்னு பாக்குறேன். என் கையால சாப்பாடு வேணும், என் கையால காப்பி தண்ணி வேணும். ஆனா என்கிட்ட பேசக்கூடாது. இனிமே என் கையால காப்பி தண்ணியும் கொடுக்க மாட்டேன், சாப்பாடும் போட்டு கொடுக்க மாட்டேன். இருக்கட்டும். கல்யாணம் இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் சண்டை வம்புன்னு நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்ன வரைக்கும் போனது கூட இல்லை. பிள்ளைங்க தலை எடுத்ததுக்கு அப்புறம் தடவை இப்படி என்கிட்ட வீராப்பு காட்டிக்கிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு இந்த மனுஷன் என்கிட்ட வீராப்பு காட்டுறாருன்னு நானும் பாக்குறேன். அண்ணி, என்னம்மா குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன் அண்ணி. இந்த பனியில குளிக்க வச்சுட்டீங்க பாருங்க நேரமா. கொஞ்சம் லேட்டாவது குளிச்சிருந்துருப்பேன். கோயில் குளத்துக்கு போகணும்ல, அதுக்காக தான் உன்னை நேரமா குளிக்க சொன்னேன். சரியா? ஏன் தலையை கட்டிட்டியா? தலையை அவுத்து விடுமா, காயட்டும். ராத்திரிக்கு வந்து தலைவலின்ட்டு உட்காந்துட்டு இருப்ப. தலையில நீர் கொத்துக்கும், தலையை அவுத்து விடு. சும்மா கட்டிட்டு மட்டும் போ, கிளிப்பு குத்திட்டு. ஐயோ, கோயிலுக்கு போனாலே அங்கே லேட் ஆகிடும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அங்கேருந்து வந்தோடனே டக்குன்னு எல்லாம் கிளம்ப முடியாத நீ. அதான் தலையை சீவிக்கிட்டேன். நான் போயிட்டு வரேன். சொன்னா கேட்க மாட்டியே. சரி, பார்த்து போயிட்டு வா. சரி அண்ணி. இந்தா அங்கே கூட இருக்கு பாருமா, அதில் பூ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போகும்போது அதை எடுத்துட்டு போ, அர்ச்சனை கொடுத்துட்டு வரத்துக்கு. சரி அண்ணி. பாவம், என் புள்ள மாதிரி வளர்த்துட்டேன். இவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும். 1000 தான் இருந்தாலும் என் புருஷன் மாதிரி தங்கமானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். என் பூமாரிக்கும் என் புருஷன் குணத்திலேயே ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா அது போதும். உமாவுக்கு பிரச்சனை இல்லை, சாமி என்ன சொக்க தங்கம். அதே போல் நம்ம வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ளையும் நல்லவராக இருக்கணும். ஐயோ, தண்ணி ஊற்றுறதுக்கு குடத்தை எடுத்துகிட்டு போக சொன்னேன். குடத்தை எடுத்துகிட்டு போகலையா? ஐயோ, மறந்துட்டேன் பாரு. குமாரி, எமாடி இங்கேதான் இருக்கியானே? தோட்டத்தில் இருக்கேன்னு நினச்சேன். பனி ஓவரா இருக்குல்ல, அதான் சரி நான் உட்காந்துட்டேன். அப்புறம் தான் போகணும். பனி அதிகமாக இருந்தால் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி கொட்டுற பனியில வெளியே உட்காந்துட்டு இருக்க? இருக்கட்டும், சும்மா தான் உட்காந்துருக்கேன். எங்க கிளம்பியாச்சு போல? ஆமாண்ணே, மார்கழி மாசம் பிறந்துருச்சுல, அதான் அண்ணி போய் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வா, தண்ணி ஊத்திட்டு வா நாங்க. அதான் சரின்னு கிளம்பிட்டேன். சரி, நல்லபடியா அடுத்த வருஷம் நல்லது நடக்கணும்னு சாமியை கும்பிட்டு வா. சரிண்ணே. பூமாரி, இங்கேதான் உட்காந்துருக்காரு ஐயா. சொல்லுங்க நீ, என்னாச்சு? சாமிக்கு தண்ணி ஊத்தணும், இந்த குடத்தை எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன். இதுக்குதான் அங்க இருந்து ஓடி வந்தீங்களா? அங்க இருந்து கூப்பிட்டுருந்தீங்களா? நானே வந்து எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இருக்கட்டுமா, இந்தா. சரி நீ, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கொட்டுற பணியில எந்திரிச்சு உட்காந்துருக்கத பாரு. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்க வேண்டியதான். காப்பி கூட வச்சு கொடுக்கவும் இல்லை, வாயை திறந்து கேட்கவும் இல்லை. சீதா, ஏ பெரியவளே, சீதா. குளிச்சிட்டு இருக்காமா? இன்னும் அம்மனி குளிச்சு வெளியே வரலையா? குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஷோ ஆண்டவனை, இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியலையே. போனா 1 மணி நேரம் இல்லாம வெளியே வர்றது இல்ல, தேய்ச்சி ஊத்திக்கிட்டு. அம்மா, அந்த பிள்ளைங்கலாம் கிளாஸ்ல யாரு கலரா இருக்காங்கன்னு போட்டிமா. அத்தமா அந்த பிள்ளை தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கு. அதானே, திங்கிறதுல போட்டி, இதான் அழகா இருக்கிறதுல போட்டி. ஆனா படிப்புல மட்டும் எந்த போட்டியும் இல்ல. நீ ஒண்ணும் பண்ணாதவன் தான். உங்க அப்பா வெளியே உட்காந்துருக்காரு. இந்த காப்பியை கொண்டு போய் கொடு. இதை விட அதானே ரொம்ப முக்கியம். அதை பார்த்தோன்னே சோறு கொண்டு வந்து தட்டுல போட்டு கொடுத்துருவாங்க பாரு. அந்த மனுஷன் இல்லைன்னா நம்ம சோறு போட முடியாது, இப்படி ஒரு துணியை உடுத்திக்கிட்டு தெரிய முடியாது. கொண்டு போய் கொடு. குடு, புடி. ரெண்டு கையை இருக்குதானே, கொண்டு போய் குடுறா. போடா, ஆறி பேர போகுது. பார்த்து கொண்டு போறானா என்னன்னு தெரியல. நீ எதுக்கு அதெல்லாம் கொண்டு வர? கையில இது ஊத்திட்டா என்ன பண்றது? உங்க அம்மா கொடுத்தாளா? சரி. ரொம்ப தான் வாங்கி குடிக்கிறதுக்கு என்ன. ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம். நாவினிலே அவர் வாராவிட்டால் நல்லவரோடு சேருவோம். நாவினிலே அவர் வாராவிட்டால் நல்லவரோடு சேருவோம். வாங்க வாங்க, என்ன இந்த வருஷம் கூட்டமே எல்லாம் 3 பேர் தான் வந்திருக்கீங்க. ஏமா உங்களுக்கு தெரியாதா? முதல்ல எல்லாம் ஊர்ல உள்ள எல்லாரும் மார்கழி மாசம்னா கோயில் குளம்னு வருவாங்க. இப்பெல்லாம் யாரு இந்த அடிக்கிற பணிக்கு வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதுல இந்த சிறுவண்டு பயலுக போன வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர கோயிலுக்கு வந்து இந்த பஜனை பாடுவோன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா இந்த போன கண்டுபிடிச்சாங்க. யாரும் மனுஷ மக்களையே மதிக்கிறது இல்ல. யாரு இப்ப சாமியை பாக்குறா? அவங்க வரலன்றதுக்கோசரம் நம்மளோட கடமையை விட முடியுமா? அதான் சரி, இருக்கிறவங்க நாங்க எல்லாம் சேர்ந்து பஜனைக்கு வந்தோம். அப்படிங்களா? ஏடா சிறுவண்டு பயலுகளா, எல்லாரும் போங்கடா, சாமியை கும்பிடுங்கடா. ஏன்டா இப்படி பண்றானுங்கன்னு தெரியலையே. வீட்டுக்கு ஒவ்வொரு பையனா அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா அதுவும் சரிதான். உங்களை மாதிரி வயசானவங்களே வர மாட்டேங்கிறாங்க. வயசு உள்ளவங்கள வர போறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில மனுஷனே கடிக்கிற பாத்தியா? எப்பா, இந்த வயசான காலத்துல வெளிய வந்துட்டு உள்ள போய் படுத்து அடுத்த நாள் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. உடம்பு சரியில்லாம போயிருது. அதனால தான் எங்கிட்டும் போக முடியல. முதல்ல மாதிரி உடம்பு தெம்பு இருந்துச்சுன்னா நானும் தான்
சரிக்கா அப்ப வாரோம். போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. கிருஷ்ணா 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம். கிருஷ்ணா 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம். நாவினிலே அவர் வாராவிட்டால் நல்லவரோடு சேருவோம். நாவினிலே அவர் வாராவிட்டால் நல்லவரோடு சேருவோம். என்ன பூமாரியா அது? என்னடி அம்மா, கோயில்ல தண்ணி ஊத்த போறியா? ஆமாங்க பாட்டி. போங்க போங்க. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் மார்கழி மாசத்துல குடத்தையை தூக்கிக்கிட்டு பூக்குடையை தூக்கிக்கிட்டு சாமியை கும்பிட ஓடுவாங்க. இப்பெல்லாம் யாரும் போறது கிடையாது. நீயாவது போ, அடுத்த வருஷம் உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். போ போ. அப்பாயி, அப்ப நானும் போட்டுமா? பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகணும்னு போகுது, நீ எதுக்குடா கல்யாணம் ஆகணும்னு போற? வாடா நம்ம உள்ள போலாம். கொற்ற பணியில உடம்பு சரியில்லாம போயிடும். என்னங்க பூமாரிய பாத்தீங்களா? என்ன மருமவ நம்ம பையன் காதுல எதையோ கடிக்கிறாளே. பூமாரி என்ன இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், காலங்காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்து வளர்ந்த புள்ள, அதுல என்ன இருக்கு? ஏங்க அத்தைக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம போச்சு. கார்த்திக்குக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். பேசாட்டுக்கு நம்ம பூமாரிய பொண்ணு கேட்டா என்ன கார்த்திக்குக்கு? பூமாரி ரொம்ப நல்ல பிள்ளை தானே. அங்க பாரு சிட்டு, என் கையில வந்து கொத்துது. ஏண்டி, ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி மீன்காரி கிட்ட முகரடி பட்டது பத்தாதா? மறுபடியும் போய் இவங்க வீட்டுல முகரடி பட போறியா? உன்னால கம்முன்னு இருக்க முடியாது. அவங்க பிள்ளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு. பாத்தீங்களா உங்க அம்மா எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு? கார்த்தி எவ்வளவு நல்ல பையன், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நான் பேசினேன். ஜானகி, இந்த விஷயத்துல அம்மா சொல்றதுதான் சரி. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பண்ணினதே போதும். மறுபடியும் ஒரே விஷயத்த பண்ண வேணாம், சரியா? அவங்களோட விருப்பம் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அவங்களாம் ஒரு பொண்ணை இது பார்த்தாங்கன்னா நம்ம போய் முன்ன நின்று எல்லாம் பார்க்கலாம் வைக்கலாம். நம்ம இந்த விஷயத்துல அதுக்கப்புறம் மூக்க நுழைக்க வேணாம். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம், மேற்கொண்டு நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாது. அப்படி சொல்லுடா. இப்பதான் என் பையனா உருப்படியா பேசியிருக்க. அதுக்கு இல்லைங்க. இங்க பாரு, ஏற்கனவே நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கோம், மேற்கொண்டு பொண்ணை பார்க்கணும் மாப்பிள்ளைய பார்க்கணும்னு கஷ்டப்படுத்த வேணாம், சரியா? இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு பேசாம இருக்கிறது தான் நல்லது. நம்ம இந்த பொண்ணை பார்ப்போம் கேட்போம், அப்புறம் இந்த பொண்ணு யாரையும் விரும்பி இருக்கேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம முகத்துல போய் அவங்க மூஞ்சில முழிக்க முடியுமா? கம்முனி இரு. உள்ள வந்து இப்படி உட்காந்துருக்கா, இனி என் வாழ்க்கையே ஏன் பண்றதுன்னே ஒன்றும் புரியலம்மா. ஒரு கையால் ஆகாதவனா போயிட்டேன்னு. பாருப்பா, நீ பண்ணினதெல்லாம் சரிதான். உன் பிள்ளைய வாழ வைக்கணும்னு செஞ்சதும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா நீ யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம பிள்ளையோட அருமை தெரியாதவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டயா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. என்னம்மா சொல்ற? கஞ்சோ கூழோ குடிச்சாலும் அந்த வீட்டில் நிம்மதி இருந்துச்சுன்னா அதை விட வேற என்னையா வேணும்? நான் அங்கே தங்க வீட்டில் இருந்தேன். அந்த பையன் பேர் சந்தோஷ், அவங்க தங்கச்சி பையன். அந்த பையன் இந்நாள் வரைக்கும் அவன் பொண்டாட்டிய அவங்க வீட்டில் போய் ஒரு குண்டுமணி கூட வாங்கிட்டு வான்னு சொன்னதில்லை. இப்போ வரைக்கும் அந்த பையன் அந்த பிள்ளைக்கு நகை போடுறது என்ன, எல்லாம் செய்யறது என்ன, வைக்கிறது என்ன, அவங்க வீட்டிலேருந்து ஒன்று வரைக்கும் வாங்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத பையன்தான். இப்போ அவன் பொண்டாட்டி வந்தோடனையும் சிறுக 2 பேரும் வேலை வெட்டியை பார்த்து இருக்கிறவனை கட்டி கொடுத்தா கூட என்னைக்குமே அந்த இருக்கிறது எப்பயுமே இருக்குமான்றது நிரந்தரம் இல்லாத உண்மையா? இல்லாதவனை கட்டிக்கிட்டா எப்படியா இருந்தாலும் அவன் ஒரு நாள் பொண்டாட்டி பிள்ளைக்காக சேர்க்க தான் செய்வான். அந்த மாதிரி இருக்கிறவனையே போகாம இல்லாதவனை நம்பியும் பொண்ணை கொடுத்தா அவனாலே முடிஞ்சது செய்ய மாட்டானா என்ன? ஏன் இருக்கிறவனுக்கு கொடுத்து அந்த பணத்தை பெருக விடுறதுக்கு பதிலா குணம் உள்ளவங்கிட்ட பணத்தை கொடுத்தா அவன் அதை பெருக்க மாட்டானா என்ன? தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். இனி அந்த தப்பை திருத்திக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன, ஒரு தடவை புள்ள கழுத்துல தாலி ஏறி அந்த மஞ்சள் கயிறு ஈரங்கூட காயறதுக்கு முன்னாடியே வந்துட்டாலே என்னதாம்மா மட்டும் வயிற்றுச்சலா இருக்கு. இங்க பாருப்பா, அந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம போய் பேசுவோம், அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம். புரியாம காசு தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க புள்ள உங்க வீட்டுல வாழணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு வருவோம். ஏமாடி, என்னம்மா எங்க பைய தூக்கிட்டு கிளம்பியிருக்க? இன்டர்வியூ போறேன்பா. இன்டர்வியூக்கு போறியா? ஏண்டி நாங்கெல்லாம் உசுரோட தானே இருக்கோம், இல்ல செத்து போயிட்டோமா? நீ எதுக்கடி வேலைக்கெல்லாம் போகணும்? நீ எல்லாம் வேலைக்கு போகணும்னு என்ன தலையில் எழுதி இருக்கு? அம்மா, நான் வேலைக்கு போகாம இருந்தா அடுத்தவங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். நான் வேலைக்குன்னு போனேன்னா என் கைய அடுத்தவங்க எதிர்பார்க்குற நிலைமைக்கு நான் வருவேன். பைத்தியக்காரி, நான் தான் சொல்றேன்ல காசை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு. அதுக்குள்ள நீ எதுக்கு தேவையில்லாத இதை பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த கிளவி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு கடைசியில இருக்கிற வாழ்க்கையும் நீயே உன் தலையில மண்ணை வரி போட்டுக்கிட்டு இருக்க போற. பாத்துக்க மா, நான் தெளிவா இருக்கேன். என் வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவோல இருக்கேன். அதனால நீ என்னை குழப்பாதம்மா, தயவு செஞ்சு என்னை விடு.
என்னங்க இப்ப பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா, நீங்களும் எதுவும் பேசாம இருக்கீங்க? இத்தனை நாள் வரைக்கும் தான் என் பிள்ளைக்கு நல்லதை அமைச்சு தரேன் நல்லதை அமைச்சு தரேன்னு சொல்லி அவள் வாழ்க்கையே நாஸ்தி பண்ணிட்டேன். இனிமேலாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், விடு. ஐயோ, நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வெளியில தலை காட்ட முடியாதியா? இப்போ மட்டும் என்ன, வெளியே போய் 4 சொந்த பந்தத்துக்கு போய் செய்யறோமா? ஒன்றும் கிடையாது, வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். எல்லாம் அந்த கிழவிய சொல்லணும். அடியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என் குடும்பத்துல என் புள்ள வாழ்க்கைய அழிச்சு என் புருஷனையும் உனக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிட்டல்ல. அம்மா, நீ ரொம்ப பொங்காத சரியா? எனக்கு நீ நல்லது பண்றேன்னு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வச்ச. இப்போ வரைக்கும் நான் அத்தனை ஃபோன் பண்ணிட்டேன், ஒரு ஃபோனுக்கு கூட அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலாமா? எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணும்போது வேறொரு நபருடன் அவர் பேசி கொண்டிருக்கிறார்னு வந்துச்சு. அப்போ கூட அவனுக்கு என்கிட்ட பேசணுன்ற எண்ணம் தோணலை. அடுத்தவங்க கிட்ட பேச தெரிஞ்ச அவனுக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் அடித்த என்னோட ஃபோனை எடுக்கணும்னு தோணலையேம்மா. அவனுக்கு தேவை நான் காசு, அந்த காசை நான் கொடுத்துட்டேன்னா அவன் கூட நான் சந்தோஷமாக இருக்கலாம். காசை தரலைன்னா அவனுக்கு நான் யாரோன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியாப்பட்டவன் கூட நான் பேசணும், அப்படியாப்பட்டவன் கூட வாழணும் அப்படின்ற அவசியம் உனக்கு வேணா இருக்கலாமா, எனக்கு இல்லை. சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் போய் என் சுயத்தை காட்டணுன்ற அவசியம் இல்லை. அப்பா, நீங்கள் வெளியே எங்கேயும் போகணுமா? இல்லைம்மா, வீட்டில் தான் இருக்கேன். சரிப்பா, நான் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கேட்டேன் ஏதோ வேலை எது இருக்குமான்னு. வேலை இருக்குன்னு சொன்னான், அதான் சரி நான் கிளம்புறேன். சரி, நான் வீட்டில் தாம்மா இருக்கேன், நான் வண்டியில் கூட்டிகிட்டு போய் வர்றேன், வா. இல்லைப்பா, தினமும் அம்மா கையிலையும் உங்கள் நிழல்லையுமே வளர்ந்து வெளி உலகன்னா என்னன்னு தெரியாமல் போச்சுப்பா. உங்களை விட்டு நான் வெளியே கல்யாணன்ற ஒரு போர்வைக்குள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது வெளி உலகம் எவ்வளோ மோசம்னு. அந்த மோசமான உலகம் எப்படின்னு நான் தனியாக இருந்து கற்றுக்கணும்ப்பா. அப்போ தான் என் வாழ்க்கையை எப்படின்னு ஓட்ட முடியும். வைத்தியக்காரி, டிவி பார்த்து கெட்ட குட்டி சவரா போயிட்ட. இப்படி தான் இருக்கணும். மனசில் உறுதியும் தைரியமும் இருந்தால் எதை வேணாலும் இந்த உலகத்தில் வெல்லலாம். நிச்சயமாக உனக்கு வெற்றி தான். நல்லபடியாக போயிட்டு வாமா. ஸ்கூட்டி சாவி எங்கப்பா? சாவி வைக்கிற இடத்துல தாம்மா வச்சுருக்கேன். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். ம். வீட்டுக்குள்ளே முடங்கி கடந்து மூளையில் அழுதுட்டு இருக்கதை விட வெளியில் போய் 4 முகத்தை பார்த்தீங்கன்னா கூட இதெல்லாம் மறந்து நீ தெளிவாக இருப்ப. இந்த 10 லட்சத்தை கொடுத்துருந்தா என் பிள்ளை இப்பயும் சந்தோஷமா இருந்திருப்பா. யாருக்கிட்டையும் போய் கையை கட்டி நிக்கணும்ன்ற அவசியம் இல்லாம இருந்திருக்கும். ஏன் ஆனந்தி, சொல்றதையே கேட்காம போ, என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ இப்ப மட்டும் இல்லையா, எப்பயுமே கையால் ஆகாத புருஷனா, கையால் ஆகாத அப்பந்தான். பெத்த பிள்ளை வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டல்ல இந்த கிழவியோட பேச்சை கேட்டு. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்ப பாரு. நீ எதுவும் நினச்சிக்காதம்மா, அவள் புள்ள வாழ்க்கை இப்படி போயிருச்சேன்னு வருத்தத்தில் பேசிட்டு போகிறான். சரிடா, அவனோட ஆசைப்படியே அந்த இடத்த தானே விற்கணும். 10 லட்சத்துக்கு விற்று தானே கொடுக்கணும். அந்த பத்திரத்தை கொண்டு வா, நான் கையெழுத்து போட்டு தரேன். அவன் ஆசைப்படியே விற்று அதை பிள்ளையோட புருஷனுக்கு கொடு, அவன் தொழில் பண்ணட்டும். சரியா? இல்லைம்மா, இத்தனை நாள் வரைக்கும் மூடனா இருந்துட்டேன். இப்போ தான் புத்தி வந்திருக்குது. எல்லாத்தையும் விற்று அவளை வாழ வைக்கிறதுக்கு பதிலாக அது இருந்துச்சுன்னா வருங்காலத்தில் அவளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். பார்ப்போம், முதல்ல குடும்பத்தில் அவங்கள்ட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் மனசு மாறலைன்னா அதுக்கு ஏற்றாப்புல நான் பார்த்துக்கிறேன். ஆனாலும் ஒன்றுமா, அந்த இடத்த மட்டும் விற்று கொடுன்னு ஒன்றை எப்பயும் கேட்க மாட்டேன். என்ன குளிர் குளிருது, போர்வைக்குள்ளே எவ்வளோ குளிருதுன்னா வெளியே எவ்வளோ குளிரும். அம்மா அசோக், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒன்றும் பேசாம அமைதியா இருக்க. அசோக், அசோக், உன்கிட்ட தான். ஏ அசோக், யோ லூசு. என்ன? அசோக் அசோக்னு கூப்பிட்டேன், அப்பெல்லாம் காதில் விழுகலை. யோ லூசுன்னொன்னே காதில் விழுந்துருச்சா? இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் வெளியே? போவோம், எங்கேயாவது போவோம். காலையில நான் எவ்வளோ ஜாலியாக உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏதோ யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி மூஞ்சி எடுக்காமல் பேசிகிட்டு இருக்க. இல்லை, நேற்று அந்த ஹோமில் இருந்த அந்த லேடி ஃபோன் பண்ணுச்சுல, அதான் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு. அதான் அதை பற்றி ஒரே யோசனையாக இருக்குது. அப்போ இன்ன வரைக்கும் நான் பேசுனது உன் காதில் விழுகலை, அப்படி தானே? சேச்சா, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல வரல, அதுவும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன முடிவா சொல்ற? அவ சொன்னானே இப்போ கிளம்பி போகணும், அப்படிதானே? ஏ, அப்படிலாம் நான் சொல்லலப்பா. புரியுது, உனக்கு என்னை விட அந்த கிளவி தானே முக்கியம். போ. லூசு, நான் அப்படி சொல்லலை. எனக்கு அதை விட நீ தான் எனக்கு முக்கியம், சரியா? இல்லை, அந்த கிளவியிலும் செத்துக்கித்து போச்சுன்னா இனி கடைசி காலத்தில் பார்க்க முடியாதுல்ல, அதுதான் யோசனையாக இருந்துச்சு. அதை போய் பார்த்தா மட்டும் என்ன 10 லட்சம் 20 லட்சம் என்ன பணமா வரப்போகுது? ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அதை நீ பார்த்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்க? அதுவும் சரிதான். நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம்,
அந்த கிழவியை பத்தி பேசி என்னையும் மூட் அப்செட் பண்ணி நீயும் மூட் அப்செட் ஆகாம. ஓகே சரி, இப்போ உனக்கு மூடு அப்செட்டா தானே இருக்கு. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு, ஹாப்பி பண்றதுக்கு. அப்செட் ஆகுதா? அப்செட் இப்ப பாரு. கொஞ்ச நாள் பழகினாலும் ஏதோ கூட பிறந்த பிறப்பு மாதிரி இருந்துட்டீங்க. இப்ப எங்களை விட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கும் போது அம்பிட்ட வேதனையா இருக்கு. இங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்கம்மா. எத்தனையோ பேர் உயிர் விடும்போது அவங்க பிள்ளைங்க அவங்களுக்காக வந்து நின்றுருக்காங்க. ஒவ்வொருத்தர் வெளிநாட்டுல இருந்துட்டு வீடியோ கால்லையாவது பார்ப்பாங்க, அப்படி இல்லையா காரியத்துக்காவது வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பையன் இவ்வளவு பக்கத்துல இருந்தும் உங்களை வந்து பார்க்க முடியாம இப்படி பண்ணிட்டானேம்மா. எங்க பிறந்து எங்க வாழ்ந்து எங்க வந்து இறக்கணும்னு எழுதி இருக்கு பாருங்க. நம்மள மாதிரி வயசான காலத்துல தான் நம்மளோட பிள்ளைங்களோட உறவே தேவை. அந்த நேரத்துல நமக்கு அரவணைப்பு கிடைக்காம இப்படியா வந்து போய் சேரணும். உலகத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியலம்மா. அன்னைக்கு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா போலீஸ் கிட்ட சொல்லி உங்களை அந்த வீட்லயே விட்டுருந்தா கூட உங்க பையனை பார்த்துக்கிட்டு இருந்தாவது போயிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இப்படி ஆயிப்போச்சேம்மா. உங்க ஆத்மா சாந்தி அடைய நான் எப்பயும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேம்மா. மேடம் சொல்லுங்க. மேடம் மணி ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வச்சிருக்கவும் முடியாது, அடக்கம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. சரி எல்லாம் பண்ணிடலாம். அவங்க மறுபடி எரிப்பாங்களா புதைப்பாங்களான்னு தெரியல. அந்த பையனுக்கு நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், பிளாக்ல போட்டான் போல இருக்கு. ஃபோன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க உள்ள எல்லாரையுமே நல்லடக்கம் தான் பண்றோம். அம்மாவையும் அடக்கம் பண்ணிடலாம். சரிங்கம்மா, ஒரு 10 நிமிஷம் எல்லாம் பண்ணிடலாம். சரிங்க மேடம். அவ்வளோதான், மனுஷ வாழ்க்கையே இவ்வளோதான். எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வளரணும்னு நம்ம ஒரு பிள்ளைய வளர்த்தாலும் அந்த பிள்ளைக்கு பணம் காசு சேர்க்கறதுக்கு சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, பெற்றவங்களை கடைசி காலத்துல பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ஐயோ ஆண்டவனே, இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு கதி வேணுமா?